இப்போது இந்த தக்காளி சாதம் செய்கிறதுக்கு ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுக்கலாம். இதில் 4 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், ரீஃபண்ட் ஆயில் வேணாலும் விட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெய் எங்களுக்கு பிடிக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இப்போ இதில் 2 அன்னாச்சி பூ, ஜாதிக்கு பத்திரி, 4 ஏலக்காய், 2 பட்டை, 4 கிராம்பு, சோம்பு 1 ஸ்பூன், ஒரு 5 முந்திரி பருப்பு, ஒரு பிரியாணி. இப்போ இதில் நல்லா 2 பெரிய வெங்காயத்தை நறுக்கி இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கணும். பிரியாணிக்கு வதக்கிற மாதிரி நல்லா வதக்கிக்கணும். அப்போ தான் தக்காளி சாதம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தக்காளி சாதம் பிரியாணியை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதக்கியாச்சு பாருங்கள். இந்த மாதிரி வதக்கிக்கணும். இப்போ இதில் புதினா ஒரு கைப்பிடி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி ஒரு கைப்பிடி, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு 4 தக்காளியை நறுக்கி இதில் சேர்த்துக்கலாம். உப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாப்பொடி 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். நம்ம மிளகாப்பொடியை விட பச்சை மிளகா அதிகமாக சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவோட காரம் தான் தக்காளி சாதத்துக்கு தெரியணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இதில் 3 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்தோம்னா சாப்பாடு உதிரியாக இருக்கும், குழையாமல் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கணும். லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வதக்கிக்கணும். இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் ரைஸுக்கு 2 கப் தண்ணி சேர்த்துக்கணும். நாங்கள் இப்போ 2 கப் ரைஸ் எடுத்துருக்கோம். அப்போ 4 கப் தண்ணி. இப்போ இதில் உப்பு இருக்கான்னு பார்த்துக்கலாம். எங்களுக்கு சரியாக இருக்குது, உங்களுக்கு வேணால் நீங்கள் போட்டுக்கோங்க. தண்ணி கொதிக்குது. இப்போ நம்ம இதில் ரைஸை சேர்த்துக்கலாம். பாருங்கள், 3/4 பாகம் வெந்துருச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம குக்கரை மூடி 2 விசில் மட்டும் விட்டுக்கலாம். தக்காளி சாதம் பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா உதிரி உதிரியாக, பிரியாணியோட நல்ல வாசமாக இருக்குது. பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது தக்காளி சாதம். பிரியாணியை விட இந்த தக்காளி சாதம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பாருங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.